சிவா மனசுல சக்தி படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி முதல் படத்திலேயே நல்ல காமெடி படம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்ல வச்சாரு எஸ் ராஜேஷ். இந்த படத்துக்கு அப்புறம் இவர் எடுத்த பாஸ் என்கிற பாஸ்கரன், ஒரு கல் ஒரு கண்ணாடி போன்ற படங்கள் தொடர்ச்சியான பிளாக் பஸ்டர் சக்சஸ் கொடுக்க இவரை காமெடி படங்கள்ல இயக்கும் சிறந்த இயக்குனர்கள் பட்டியல்ல உட்கார வச்சது. 2 படங்கள்லயும் வர வசனங்கள், காமெடி காட்சிகள், பாடல்கள் அப்படின்னு சின்ன பட்ஜெட்ல பக்கா கமர்ஷியல் படத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாரு ராஜேஷ். பாஸ் என்கிற பாஸ்கரன் கேரக்டர் ஸ்கெட்ச் அண்ட் சந்தானம் வசனம் எல்லாம் அப்போ ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. இதுல குறிப்பா நண்பேண்டா அப்படிங்கிற சொல் ஒரு படமே எடுக்கிற அளவுக்கு ரீச் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி ஓகே ஓகே படத்துல வர தேனட, பார்த்தா போன்ற கேரக்டர்ஸ் இன்னமும் நம்ம மனசுல நிறைஞ்சு இருக்கு. ராஜேஷ் இப்படி தொடர்ச்சியா வெற்றி படங்களை கொடுத்துட்டு வந்தவரு தோல்வி படங்களை கொடுக்க ஆரம்பிச்சாரு. அண்ட் இதெல்லாம் எப்படி இருந்தாலும் இந்த 3 படத்துக்கு அப்புறம் எடுத்த எல்லா படங்களுமே ஒரே டெம்ப்ளேட் அப்படிங்கறதால படுதோல்வியை தழுவிச்சு. எஸ், ஆல் இன் ஆல் அழகுராஜா, கடவுள் இருக்கான் குமார், மிஸ்டர் லோக்கல் போன்ற மெகா ஃபிளாப் படங்களை கொடுத்த ராஜேஷ் கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறமா சில வெப் சீரிஸ் பக்கம் திரும்பினாரு. பட் அதுவும் அவருக்கு பெருசா ஈடுபடல. இப்போ ஜெயம் ரவியை வச்சு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ கிடைச்சிருக்கிற புது நியூஸ் என்னன்னா, சிவா மனசுல சக்தி படத்தோட பார்ட் 2 எடுக்கலாம் அப்படின்னு தான் டாக்ஸ் போயிட்டு இருக்குதான். ஜீவா அவர்களுக்கு ஒரு நல்ல ஹிட் கொடுத்து கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு மேல ஆகுது. அண்ட் ஸோ இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல தரமான வெற்றியை பதிவு பண்ண இறங்கியிருக்காங்க. இதுக்கான அப்டேட் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் சூன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.